டுடே I'm at parkour pod. இன்னைக்கு இங்கே தான் ட்ரெயின் பண்ண போகிறேன் அண்ட் எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது. I'm gonna teach one of my students how to do a palm spin. So நீங்களும் அதை பாருங்கள். It's going to be like one small tutorial. And நடுவில் நான் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இன்னைக்கு I'm bit sore. ஃபுல் டேனால் இன்னைக்கு கொஞ்சம் சோராக இருக்குன்னு நினைக்கிறேன். So I'm going to do some basic parkour walls and jumps. After that I'm going to train human flag. So that's the plan for the day. இப்போ டீச்சிங்க்கு போகலாம். We're going to do the exact same turn vault here. There's nothing else. But instead of going horizontal, you're going to go vertical this way. I'll show the actual movement once. Just make sure. So while doing the turn vault, you'll put the entire weight on this hand. And with this hand, you'll just push and take it off. This hand stays on the bar all the time. So you're going to do the exact same thing here. Go place your hands this way, jump, look down. Wherever you took off, you're going to look at the same spot. For abdomen, you have to take your hips up. So just a turn vault on a vertical surface. That's it. Yes, that's okay. This was good. Jump with both your legs together. Remember a turn vault. You're heading through and then I turn this way, but You're not going to turn. oh, No, you're not going to turn. oh really? You're not going to do this. You're basically going to flip. There's no turning at all. Okay. See, this is a turn. You're not going to do this. You're going to flip this way. Okay. You're trying to turn. That's why your legs are hitting the mat. Weight on your left palm and go for it. Nice. Yes. You got it. Come on. Nice. The movement looks really good. But somewhere I feel like you're taking your left palm also off. Yeah, it's coming off really. Yeah, that's why you're not completing your rotation. This stays all the time. You shouldn't take it off. So from here, press. This stays even after you land. This stays here. Okay. Yeah, it shouldn't slide. Yes, perfect. Awesome. Okay. Take a break. We'll try after some time. Alright. So, இப்போதைக்கு his name is Kavin, so he almost got it. It's called a palm spin. So once in the cheese matல இதை பண்ணி முடிச்சாச்சுன்னா the next progression செவுத்துல பண்ணணும். இப்போ நான் போய் என்னோட மூமெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டில் எனக்கு கோல்டு சரியாகலை. ஸோ ஐம் பிட் டயர்ட். ஸோ அதனால் இந்த கருப்பு டப்பா இருக்குது பாருங்கள். இந்த கருப்பு டப்பா யூஸ் பண்ணி என்னென்ன மூமெண்ட்ஸ் பண்ண முடியுமோ ஐம் ஜஸ்ட் கோனா டூ தோஸ் மூமெண்ட்ஸ் now. இல்ல. Side roll. ஓகே, இப்போது I'm going to do a movement. It's called underbar. Underbarனா என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற பாரை பிடிச்சி அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே போய் அங்கே லேண்ட் பண்ணுவோம். So it's called an underbar. I'll show you guys now. Yes. So இந்த மூமெண்ட் பேர் தான் அண்டர்பார். இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ஏதாவது கேப்பில் போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் சச் அ ஃபன் அண்ட் அ கூல் மூமெண்ட். யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், ஏதாவது ஒரு ஜன்னல், அங்கே ஒரு இப்படி ஒரு கேப் இருக்குது,
யாராவது துரத்திட்டு வராங்க அப்படியே டக்குன்னு இது இப்படி இந்த அண்டர்பார் பண்ணி போனேன்னா எவ்வளோ மாசாக இருக்கும்ல. யா ஆக்சுவலி நான் கணிதன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த படத்தில் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும்ல, அந்த இரும்பு ரேக் இருக்கும்ல, அதில் 2 ஷெல்ஃபுக்கு நடுவில் நான் அண்டர்பார் பண்ணி அப்படியே போய் ஆப்போசிட்டில் அந்த ஹீரோவை கிக் பண்ணுவேன். ஸோ அந்த கிளிப் கிடச்சா நான் அதில் ஆட் பண்ணுற பாருங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே இருக்கிற பிளாக் பார்லேருந்து ஸ்விங் பண்ணி டைரெக்டாக இதை பிடிச்சி இதுக்குள்ளே அண்டர்பார் போக ட்ரை பண்ண போகிறேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியான மூமெண்ட் தான், ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது. முதல்ல அதில் யா நாட் பேட். ஸோ இந்த பொசிஷனில் லேண்ட் பண்ணால் இதுக்கு பேர் கேட் ஹேங், இப்படி பூனை தொங்குற மாதிரி தொங்குனா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இங்கே லேண்ட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக இதுக்குள்ளே வந்துடணும். ஆக்சுவலி இந்த அட்டம்ப்டே பண்ணிவிடுவேன் நினைக்கிறேன், ஈஸியாக தான் இருக்குது. எஸ், awesome. இந்த கோல்டு ப்ளஸ் இந்த சம்மர் வேறையா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. எனிவே நான் இப்போ மூமெண்ட் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். I'm gonna do some workouts. ஸோ இன்றைக்கி வந்து காலிஸ்டிக்ஸ் டே. நான் வந்து ஹியூமன் ஃப்ளாகோட ப்ரோக்ரெஷன்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறேன். அண்ட் தென் I'm done for the day. ஸோ நவ் நான் வந்து ஹியூமன் ஃப்ளாக் பண்ண போகிறேன். ஹியூமன் ஃப்ளாக்னால இந்த மாதிரி பாரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்படி கொடி மாதிரி ஃப்ளாட்டாக நிற்கிறது. இதெல்லாம் பண்ணி ரொம்ப மாதம் ஆச்சு. இப்போ அது பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கூட இல்லை எனக்கு. ஸோ I'm gonna start from scratch. பேசிக் ப்ரோக்ரெஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பேராசை தான் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்னு. நோ. ஸோ இப்போ நான் பண்ணதை அப்படியே ஹோல்ட் பண்ணால் ஹியூமன் ஃப்ளாக். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் இட். ஐ கேன் ட்ரை ஹோல்டிங் இட். ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லாதனால எங்கேயாவது மசில் புல் ஆகிடும். ஸோ I'm gonna start with basic progression. ஃபஸ்ட் ப்ரோக்ரெஷன் என்னால் கொஞ்சம் பண்ண முடிஞ்சிச்சு. 10 seconds ஹோல்ட் இன்ட்டு 3 sets பண்ணேன். நான் செகண்ட் ப்ரோக்ரெஷன். ஸோ கிக் பண்ணி மேலே இப்படி டக் பொசிஷனில் ஹோல்ட் பண்ண முடியுதா பார்ப்போம். எஸ், I'm still worthy. இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த டக் பொசிஷன்லேருந்து காலை மேலே நீட்டணும். பார்ப்போம். இன்னைக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்ட். இட்ஸ் இரிட்டேட்டிங் மீ. See you guys in the next vlog. Bye bye.